வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 691 முதல் 700 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. 691. பழகிலா தோங்கும் பழிக்குமா மலையே, வளமெலா நிறைந்த மாணிக்க மலையே. ஒளி குறையாமல் எப்போதும் பிரகாசிக்கும் எல்லா வளங்களும் நிறைந்த மாணிக்க மலை போல அருட்பெருஞ்சோதி விளங்குகிறது. 692. மதியுற விளங்கு மரகத மலையே, வதிதரு பேரொளி வச்சிர மலையே. அறிவைத் தெளிவாக்கும் மரகத மலை போலும் அழியாத பேரொளி தரும் வைரமலையாகவும் அது திகழ்கிறது. 693. உரைமனன் கடந்தான் கோங்குபொன் மலையே, துரியமேல் வெளியர் ஜோதிமா மலையே. சொல்லும் மனமும் எட்டாத உயரத்தில் துரிய நிலையையும் கடந்த வெளியில் ஒளிரும் பொன்மலையாக அது நிற்கிறது. 694. பொற்புதன் திரைநுரை புரைமுத லிலதோர் அற்புதக் கடலே, யமுது தன் கடலே. அழுக்கு அலை நுரை எதுவும் இல்லாத அதிசயக் கடலாகவும் குளிர்ந்த அமுதக் கடலாகவும் அது விளங்குகிறது. 695. இருட்கலை தவிர்த்தொளி எல்லாம் வழங்கிய அருட்பெருங்கடலே, யானந்தக் கடலே. அறியாமை இருளை நீக்கி எல்லா ஒளியையும் வழங்கும் அருட்பெருங்கடலாகவும் பேரானந்தக் கடலாகவும் அது திகழ்கிறது. 696. பவக்கடல் கடந்து நான் பார்த்த போதருகே, உவப்புறு வளங்கொண் டோங்கிய கரையே. பிறவி என்னும் கடலை கடந்து சென்றபோது மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்த கரையாக அருட்பெருஞ்சோதி தோன்றுகிறது. 697. என்றியற் சோடைக டெல்லான் தவிர்த்துள நன்றுற விளங்கிய நந்தனக்காவே. எப்போதும் வரும் துன்பச் சுமைகள் நீங்க உள்ளத்தில் நன்மை மட்டுமே விளங்கும் நந்தனக்காடு போல அது உள்ளது. 698. சேற்றுநீர் ரின்றினர் ரீஞ்சுவை தருமோர் ஊற்றுநீர் நிரம்ப உடையபோன் தடமே. அழுக்கில்லாத தூய நீரூற்றுகள் நிறைந்த இனிய சுவை தரும் புனிதத் தோட்டமாக அது திகழ்கிறது. 699. கோடைவாய் விரிந்த குளிர்தரு நிழலே, மேடைவாய் வீசிய மெல்லிய காற்றே. கடும் வெயிலில் குளிர் தரும் நிழலாகவும் மேடை வழியே வீசும் மென்மையான காற்றாகவும் அது அருளாக அமைந்துள்ளது. 700. களைப்பறக் கிடைத்த கருணைனன் நீரே, இளைப்பற வாய்த்த வின்சுவை யுணவே. உடலும் உள்ளமும் சோர்வின்றி தணிய கருணை நிறைந்த நல்ல நீராகவும் இளைப்பை நீக்கும் இனிய உணவாகவும் அருட்பெருஞ்சோதி விளங்குகிறது.